புத்திசாலி சேவலும் தந்திர நரியும். நற்புத்தி கொண்ட சேவல் ஒன்று ஒரு கிராமத்தில் வசித்து வந்தது. அது தன் கடமைகளை செவ்வென செய்து வந்தது. தினமும் அதிகாலையில் கூவி குடியனவர்கள் அனைவரையும் எழுப்பி வேலைக்கு செல்ல சொல்லி அழகாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த சேவல் வயல்வெளிகளில் மேய்ந்து திரிந்துவிட்டு மேய்ச்சல் நிலமரம் ஒன்றின் மீது ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து வஞ்சகமே வடிவான ஒரு குள்ளநரி அப்பக்கமாக வந்தது. குள்ளநரிக்கு மரத்தின் மேலிருந்த சேவலை பார்த்ததும் வாயெல்லாம் எச்சில் ஊற துவங்கியது. எப்படியாவது இந்த சேவலை உண்டுவிட வேண்டும் என்ற வெறி உருவாகியது. சேவல் அண்ணே, உங்களுக்கு செய்தி தெரியுமா? இப்பொழுதிலிருந்து பறவைகளும் விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பது காட்டு ராஜாவின் உத்தரவு என்றது நரி. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சேவல், அப்படியா, நிஜமாகவா என்று கூறவே, சந்தேகமாக இருந்தால் கீழே வந்துதான் பாருங்களேன் என்றது நரி. இதை கேட்டதும் சுதாரித்து கொண்ட சேவல், சற்று பொறுங்கள் நரியாரே, தூரத்தில் நம் நண்பர்கள் சிலர் வருகிறார்கள், அவர்களும் வந்து சேரட்டும் என்றது. இப்பொழுது நரி ஆச்சரியப்பட்டு போனது. சேவல் மேலும் கூறியது, அட, யார் வருகிறார்கள் என்று பாருங்களேன். கூட்டமாக ஒரு வேட்டை நாய் பட்டலாம் அல்லவா வருகிறது என்றது. இதை கேட்ட நரி ஓட்டம் பிடித்தது.